பாண்டித்துறை தலைமை ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணயர் மேல்நிலைப்பள்ளி சின்னமனூர். இன்று எங்கள் பள்ளிக்கு சின்னமனூரை சார்ந்த மாணவி முத்துப்பாண்டீஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க எங்கள் பள்ளியில் வந்து 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்காக வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு எங்கள் பள்ளியில் இன்னைக்கு வந்து சேர்க்கை வழங்கி இருக்கிறோம். அதோட நோக்கம் என்னன்னா, இது போன்ற குழந்தைகளை நம்ம வாழ்வில் உயர்த்தி விடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த குழந்தைக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். அந்த வாய்ப்பை வழங்குவதற்கு எங்கள் பள்ளியினுடைய பள்ளி செயலர், நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்கினாங்க. அந்த குழந்தை மென்மேலும் எங்கள் ஸ்கூலில் நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு எங்கள் சப்போர்ட் இருக்கும். அந்த குழந்தை வந்து இன்னும் நிறையா வாய்ப்புகளை நாங்கள் என்னென்ன வாய்ப்பு எங்களால் வழங்க முடியுமோ அதெல்லாம் வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூல்ல இருக்காங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதற்கு முன்னாடி இது போன்ற குழந்தைகள் நிறைய பேர் எங்கள் ஸ்கூலில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்களும் இன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. கடந்த எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளாகவே இது போன்ற சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்துட்டு இருக்கிறோம். அவர்களும் அந்த படிப்புகளை நல்ல முறையில் முடித்து உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர் முயற்சியாத்தே இந்த குழந்தை இதுக்கு முன்னாடி இப்போ ஆண் மாணவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஒரு பெண் மாணவி வந்தாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த வாய்ப்பு நாங்கள் இன்னைக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த குழந்தையும் ஒரு தன்னம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க. அந்த தன்னம்பிக்கை மென்மேலும் எங்க சப்போர்ட்டோட இன்னும் சிறப்பா செய்வோம் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். சார், அவங்க கிளாஸ்க்கு போறதுக்கான அந்த வசதிகள்லாம் எப்படி சார் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அந்த வகுப்புக்கு செல்லக்கூடிய அந்த அந்த மாணவி வந்து அக்ரி குரூப் எடுத்துக்கிறாங்க. அந்த வகுப்புக்கு வந்து ரேம்ப் வசதி தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். வீல் சேர்ல தான் அவங்க வர முடியுது. அந்த வீல் சேரை அவங்களுடைய அம்மா வந்து வீட்டுல இருந்து தள்ளிட்டு வந்து எங்க கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து நிப்பாட்டிடுவாங்க. நாங்க அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வீல் சேரை அந்த ரேம்ப் வழியா உள்ள கொண்டு போய் அந்த குழந்தைய தினந்தோறும் மிக பாதுகாப்பான முறையில அந்த குழந்தை கல்வி கற்பதற்கு கண்டிப்பாக உதவியா இருப்போம். அவங்களை தனியா கவனிச்சிருக்கு உதவியாளர் எதுவும் மாதிரி போட்டிருக்க ஐடியா இருக்கும் சார்? உதவியாளர்ன்றது இல்லை. எங்க ஆசிரியர் பெருமக்களே, பெண் ஆசிரியர்கள் நிறைய பேர் இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுமே வந்து இந்த போன்ற குழந்தைகளை மிக சிறப்பாக கவனிச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம். ஓகே சார். நமது பள்ளியில் இதே போல பல மாணவிகள் வந்து படிக்கிறார்கள். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருகின்றோம். அவர்களுக்கு பரீட்சை எழுதும் பொழுது, எக்ஸாம் எழுதும் பொழுதெல்லாம் ஒரு டீச்சராவது 6வது கூட வந்து அந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு பாடம் எழுதுறது போலையும் செய்கிறது போலையும் இப்படி எல்லாம் செஞ்சு பல மாணவர்களையும் இங்கே பாஸ் பண்ண வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க இங்கே சேர்றவங்க பூராமே ரொம்ப கையெஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப புவர். இங்கே வந்து இது தொழில், அதை வாழைக்காய் சமைக்கிறவங்க, கூலி நடவு நட போகிறவங்க, இது இப்படி போகிறவங்க தான் அவங்க இங்கே வர்றாங்க. அப்படியாக வந்த மக்களுக்கு நாங்கள் இங்கே சேவை செய்கிறோம். எங்களுடைய பள்ளியில வந்து ஒரு பைசா கூட நாங்கள் மாணவர்கிட்ட எதுவும் வாங்குறது இல்லை. ஸ்பெஷல் ஃபீஸ் எதுவுமே வாங்குறது இல்லை. மாணவர்கிட்ட அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் நாங்கள் தான் கட்டுறோம். அவங்களுக்கு பேப்பரை கூட நாங்கள் தான் எக்ஸாம் பரீட்சை எழுதுறதுக்கு பூரா நாங்களே பேப்பர்கள்லாம் எல்லாம் வாங்கி தந்து அவங்களை பரீட்சை வைக்கிறோம். இப்படி மாணவர்களுக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் சலுகை செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே எங்களுடைய பள்ளியிலே உடல் ஊனமுற்றோர், அதாவது உடல் ஊனமுற்றோர்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து 10th ஒரு நகராட்சி ஸ்கூல்ல எழுதியிருக்காங்க. உண்மையிலே அவங்கள பாராட்டினா நல்லா ஒரு மார்க் எடுத்து வந்திருக்காங்க. பாண்டீஸ்வரி அவர்கள் எங்களுடைய பள்ளியில் சேர்ந்து அக்ரி குரூப் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன வசதி செய்யணுமோ நாங்கள் அந்தந்த வசதி அவங்க செஞ்சு தருவோம். +1 பாஸ் பண்ணி, +2 நல்ல மார்க் எடுத்து மதிப்பெண் பாஸ் பண்ணி அது நல்ல வேலையில் சேர்ந்து அது சொன்னது மாதிரி அவங்க வீட்டு குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு வழிகளை அது பார்க்கறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். ராசரேஷ் 3வது தான் இருக்கேன், சின்னம்னூர் தான். அந்த பிள்ளை இப்போ 8வது வரைக்கும் இங்கே படிச்சிச்சு. இப்போ 2 வருஷமா அங்கே காலனியில் படிச்சிச்சு. இப்போ 11க்கு இங்கே வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து பாப்பாவுக்கு வந்து பிறவில இருந்தே இந்த இருக்கு. சரிங்கம்மா. பிறவில இருக்கு. அரசாங்க சைடு இருந்து வேற எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இப்ப இந்த வீல் சேர்லாம் பழைய வீல் சேர் இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்கிறது தாரம்னாங்க, நிமோட்டு தாரம்னாங்க. இந்த பிள்ளை கை பழங்கலாம இருக்கு. அது வச்சு இந்த சேர்த்து நமக்கு வசதியா இருக்குன்னு தள்ளிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சரிங்கம்மா.
அப்பா வீட்டுல என்ன பண்றாங்க? உங்க அப்பா குடும்ப சூழ்நிலை? வீட்டாளாத்தே இருக்காரு. கண்ணு பார்வை தெரியல. ம். அது வயசு 6 வருஷமா வீட்டுலதே இருக்காரு. உங்களுக்கு ஒரே குழந்தையாங்கம்மா? இன்னும் மூத்தவுல கட்டி கொடுத்துட்டோம். சரி சரி சரி. அதுக்கு பிறகு 15 வருஷம் கழிச்சு இந்த பிள்ளை பிறந்துச்சு. ம். பிறந்து இப்படி இருக்கு. நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நாங்க வீட்டுலதான் இருக்கேன். இல்ல நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நானு நடவுக்கு கலைக்கு நடவுக்கு எல்லாத்துக்கும் போவோம். இந்த குழந்தைய வீட்டுல கவனிச்சுக்கிறதுக்கான பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு எப்படிங்கம்மா இருக்கு? பொருளாதாரம் பொருளாதாரம்னா வசதி? பண வசதி எல்லாம் இல்ல. நாங்க பாடுபட்டாத்தே குடும்பத்தை ஓட்டணும். இந்த பிள்ளை படிச்சு நல்லா வரணும்னு நாங்க இங்க சேர்த்திருக்கேன். கல்வித்தாய் மீனாட்சி அம்மையாருடைய அருள் சின்னமனூர்ல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கிடைச்சது. அதை விட இந்த பள்ளிக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, முத்துப்பாண்டீஸ்வரி மிகவும் ஆர்வமாக 16ஆம் வகுப்பு ஜாயின் பண்ணதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. ஸோ எவ்வளவோ மக்களை உருவாக்குன இந்த கல்வித்தாய் இந்த பள்ளிக்கூடம் இந்தப்பட்ட மாணவிக்கு ஒரு கல்வியை கொடுத்து வாழ்க்கையில மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். நாங்க முத்துப்பாண்டீஸ்வரி கிட்ட ஆசிரியர்கள் நாங்க பேசும்போது அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, நான் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு நல்லா சம்பாரிச்சு எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. நிச்சயமா அதற்கான உந்துகோலா நாங்க இந்த பள்ளி நிர்வாகம் இருக்கும். மேலும் அந்த மாணவிக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளையும் நிர்வாகமும் செஞ்சு கொடுக்கும். பள்ளியின் ஆசிரியர்களும் நாங்களும் தனிப்பட்ட முறையில அந்த மாணவிக்கு சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி அந்த பிள்ளையோட கனவை நிச்சயமாக நாங்க நனவாக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் முத்துப்பாண்டீஸ்வரி. நான் இப்ப கிருஷ்ணர் ஸ்கூல் பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர வந்துள்ளேன். எனக்கு உதவியாக இருந்த ஆசிரியர், செயலாளர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான் இருக்கேன். எனக்கு இப்ப படிச்சு எனக்கு என் வாழ்க்கைக்கு நான் முன்னேறணும், அதுக்காண்டிதான் நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கேன். ஃபியூச்சர்ல உங்களோட எய்ம் என்னடா பாப்பா? ஃபியூச்சர்ல நான் ஏதாச்சும் ஒரு நல்ல டிகிரி எடுத்து படிச்சு எனக்கு நான் இருக்கணும். யார் கையும் உதவிக்கு தேடக்கூடாது. எங்க அம்மாவுக்கு அடுத்து யாரும் என்னை பார்க்கறதுக்கு இல்லை. எங்க அம்மாவுக்கு அடுத்து நானா இருந்துக்கணும். ஒரு ஆள் கூட வேலைக்கு போட்டு நானா சம்பாதிச்சு நானா இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என் குறிக்கோள். உங்களை மாதிரியான மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்க சைடு இருந்து என்ன ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறீங்க? நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். நம்ம படிச்சு நல்லா இருக்கணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்து யாரும் நம்மளை பார்க்க போறது கிடையாது. நம்ம அப்பா அம்மா தான் நம்ம மேல பாசமா இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்மளை பார்ப்பாங்க. அதுவே அக்காவோ அண்ணனோ தங்கையோ யாரும் நம்மளை பார்க்கறதுக்கு கிடையாது. அதனால நம்ம ஒரு தைரியம் இருந்து ஓரளவுக்கு படிச்சு முன்னேறி நம்ம சைட்ல நம்ம இருந்துட்டோம்னா நம்மளை எல்லாரும் நல்லா மதிப்பாங்க. இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்கிறதுக்கு கிடையாது. இந்த கால சூழ்நிலையில நம்ம அப்படித்தான் இருக்கணும். இன்னும் கவர்மெண்ட்ல படிச்சு வந்தேன்னா எனக்கு அதுக்கான உதவி செய்யணும் இந்த கவர்மெண்ட். இனி 12th வரைக்கும் நான் முடிச்சுட்டு நல்லா ஒரு காலேஜ் சேரணும்னு நான் நினைச்சேன்னா அதுக்கு நல்ல பொருளாதார உதவி எனக்கு இந்த கவர்மெண்ட் செய்யணும். எனக்கு அடுத்து இருக்க எல்லாரும் நல்லா தைரியமாவும் இருக்கணும். இதுதான் என் கோரிக்கை. பாப்பா, உனக்கு என்ன உதவினாலும் எங்க செக்ரட்டரி ஐயாவை பாருங்க, உங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணி கொடுப்பாங்க. நல்லா படிக்கணும், இந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்ப்பா. சரிங்கப்பா, தேங்க்யூ. அதே போல பாப்பா, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் சொல்லுங்க. நோட்டு புக்கு நாங்க கொடுத்துட்றோம். அதே போல உங்களுக்கு தேவையான மற்ற விதமான உபகரணங்கள் எதுனாலும் சொல்லுங்க. நாங்க எங்க சைட்ல ஹெல்ப் பண்றோம். ரைட்டா? இதனால நீங்க வெளிப்படையா பேசலாம். பெண் ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அவங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா மட்டும் படிக்கணும். கண்டிப்பா. சரியா? அதே போல செக்ரட்டரி சார் சொல்றாங்க, அதையும் கேட்டுக்கோங்க. பாண்டீஸ்வரி எங்களுடைய கிருஷ்ணகிரி மேல்நிலைப் பள்ளியிலே சேர்ந்தமைக்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா வசதியானவங்களுக்கு போய் நம்ம அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் இப்படி பார்த்தா அப்படி பார்த்தோன்னு சொல்றதை காட்டிலையும் ஒரு ஏழ்மையான வீட்டிலே பிறந்த ஒரு பெண் தன் உடம்புக்கு முடியாத நிலையிலையும் நம்ம ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறது. அது நான் எங்களுடைய பள்ளியிலே 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் அது என்ன சிரமப்பட்டு படிச்சிருக்கோம், எப்படி படிச்சிருக்கோன்றதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இப்பொழுது +1 +2 இந்த 2 வருட காலங்களிலே அது கொஞ்சம் சிரமமின்றி அதனுடைய நல்ல விவரமாக பேசுது, நல்ல விவரமாக இருக்குது. கையில் எழுதுறதுக்கு உண்டான தைரியங்கள் அதுக்கு இருக்குது. நல்ல பேச்சு திறமை நல்லா இருக்குது. எப்படியும் அது +1 +2 நல்லா படித்து எங்களுடைய பள்ளியிலே நல்ல மதிப்பெண் என்று பாஸ் பண்ணோம் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதே டயத்தில்
அந்த பாண்டிச்சேரி என்ன ஒரு ஹெல்ப் வேணாலும் எங்களுடைய நிர்வாகம் கச்சமோ எல்லாமே இருந்து நல்லா செய்வோம். அதுக்கு வேணுங்கிற ஒரு இது என்ன அவங்க கேட்குறாங்களோ படிப்பு சம்மந்தப்பட்டதில் நிச்சயம் கட்டாயம் அவங்க செய்வோம். செஞ்சு +1 +2 நல்ல முறையில் மதிப்பெண் எடுத்து அதில் நல்ல முறையில் வெளியே அனுப்பிச்சு வைப்போம்னு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கச்சம் சார்பாகவும் நம்ம வேண்டிய எடுத்துக்கிறோம். வணக்கம். என் பிள்ளை இங்கே சேரணும்னு சொல்லுங்க சார். அது வச்சு நான் வந்தேன். எல்லாருக்கும் கச்சம் சாருக்கு, டீச்சருக்கு, இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.